ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன வெயிட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வரலாறு 12th ஹிஸ்ட்ரி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக ஆஃப் இயர்லிக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7-2-14 பிரிட்டிஷ் இந்தியாவில் தீவிர தேசியவாதிகளுடைய மையமாக விளங்கிய தலைவர்களை கண்டறிக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் பாஸ்டன் தேநீர் விருந்து குறித்து நீங்கள் அறிவது என்ன. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் 7-3-21 இதில் சிட்டாங் ஆயுதப்படை டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த 1921 நடைபெற்ற மலபார் கழகத்தை பற்றி காந்தியடிகளின் கருத்து. அதே மாதிரி கலெக்டர் ஷேன் வாஞ்சிநாதனால் கொல்லப்பட்டார். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7-5-35 பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமாக சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க. திலகர் மற்றும் அன்னி பெஸ்ட் ஆகியோரின் துவக்கப்பட்டுள்ள தன்னாட்சி இயக்கங்களுடைய செயல்பாடு. டாக்டர் அம்பேத்கருடைய கல்வி பணி குறித்து. ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி ரொம்ப முக்கியம். வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துடைய போக்கினை விவாதிக்கவும். சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள், அவற்றை எவ்வாறு திறமையாக பட்டேல் மற்றும் நேரு கையாண்டார். முதல் 2 5 திட்டங்களுடைய சாதனைகள் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு முதல் உலகப் போருக்கான காரணங்கள். 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட ஜெர்மனியும் ஹிட்லரும் எந்த அளவிற்கு காரணமானவர்கள். அணிசேரா இயக்கத்தின் இலக்குகள் நோக்கங்களை கோடிட்டு காட்டவும். இந்திய வரைபடத்தில் இந்திய தேசிய இயக்கம் நடைபெற்ற 5 இடங்களை குறிக்கவும். முதல் உலகப் போருக்கான முக்கிய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கூட்டில் காட்டுக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வரலாறுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தேசியம் என்றால் என்ன, பிரிட்டிஷ் இந்தியாவில் தீவிர தேசியவாதிகள் மையமாக விளங்கிய தலைவர்களை கண்டறி, பூனே ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் யாது. அதே மாதிரி இத்தாலியோடைய மெட்ரானிக், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இணைப்புறுதி ஆவணம் பற்றி நீவிர் அறிவது யாது. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7-3-21 வஉசி சிதம்பரனாரின் சுதேசி இயக்க முயற்சிகள் குறித்து எழுதுக. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் ரொம்ப முக்கியம். மறுமலர்ச்சி காலத்தில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட இலக்கிய சாதனைகளை குறிப்பிடுக. அமெரிக்க புரட்சியின் முக்கியத்துவத்தை பகுப்பாய்வு செய்க. 2ஆம் உலகப் போரின் முக்கிய விளைவுகளை முன்னிலைப்படுத்துக. டாக்டர் லட்சுமி எவ்வாறு தன்னை இந்திய தேசிய இராணுவத்தில் இணைத்து கொண்டார். இந்திய நிர்வாக செலவின விவரங்களை கூறுக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கு விடையிலே 7-5-35 பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணம், சமூக பொருளாதார காரணி, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தோட செயல்பாடு, திலகர் அன்னி பெஸ்டால் துவக்கப்பட்டுள்ள தன்னாட்சி இயக்க செயல்பாடு, ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து சட்டமறுப்பு இயக்கம் எவ்வளி மாறப்பட்டு இருந்தது. அதே மாதிரி இந்து தேசியம், இஸ்லாமிய தேசியம், இந்திய தேசியம் ஆகியவை இந்திய பிரிவினைக்கு சம பங்காற்றியது எவ்வாறு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம் போக்கினை விவாதி. சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் குறித்து மதிப்பிடுக, ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இத்தாலிய மறுமலர்ச்சி, முதல் உலகப் போர் காரணம் விளைவுகள், அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், இந்திய தேசிய இயக்கத்தில் 1900-1920க்கான முக்கிய நிகழ்வுகள், அணிசேரா இயக்கத்துடைய இலக்கு. அதே மாதிரி உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து பார்த்தோன்னா மார்க்னு சொல்லியிருக்காங்க, டைம் லிமிட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வரலாறு
12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆஃப் இயர்லி டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஏதேனும் 7 வினாக்களுக்கு சுருக்கமாக விடையிலி, வினா எண் 30 கண்டிப்பாக விடையளிக்கவும். 7 × 2 14. இதில் தொடக்க கால முக்கிய தேசியவாதிகளை கண்டறிக, அன்னிபெஸ்ட் அம்மையாரால் வெளியிடப்பட்டுள்ள புத்தகம், வாராந்திர பத்திரிகை, தனித்தொகுதி முறையினை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில் புரட்சியின் சிறப்பு கூறுகளை முன்னிலைப்படுத்தி காட்டவும். 3வது ரவ் என்றால் என்ன, சீமன் திட்டம் என்றால் என்ன. அதே மாதிரி 7 × 3 21. 14 கொஷின் வந்து கம்பல்சரி. காங்கிரஸ் 2ஆக பிளவுபட காரணமாக சூரத் மாநாட்டின் செயல்முறைகள் குறித்து எழுதுக. பூனா ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் யாது, டாடா இரும்பு எஃகு நிறுவனம் பற்றி சிறுகுறிப்பு. இந்தியாவின் பசுமை புரட்சியின் விளைவுகள் நல்லா படிச்சுக்கோங்க. செப்டம்பர் படுகொலை அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 12th ஹிஸ்ட்ரி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கண்டிப்பாக அதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்திய தேசிய இயக்கத்தில் வ.உ.சி. சிதம்பரனாரின் பங்கினை பற்றி எழுதுக. லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்து. இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியடிகளின் பங்கினை மதிப்பிடுக. பகத்சிங் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கை எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது. ஆங்கிலேயரின் பிரிதாளும் கொள்கை இந்திய தேசியத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன. வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போக்கினை விவாதிக்கும். வெளியுறவு கொள்கையுடைய அடிப்படை கோட்பாடு. ஊரக மறுசீரமைப்பு தொடர்பாக அரசு பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள். அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், அதன் போக்கு விளைவுகளை விவாதிக்கவும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அணிசேரா இயக்கத்தின் இலக்குகள், நோக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் உண்மையான வடிவமைப்பாக பிஸ்மார்க்கே என ஏன் சொல்லப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது நடைபெற்ற ஏதேனும் 5 நிகழ்வுகள் டைம்லைன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வரலாறு 12th ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் 90 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எல்லாம் படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேசியம் என்றால் என்ன, அவுரி கழகம் குறித்து சிறுகுறிப்பு வரைக. அன்னிபெஸ்ட் அம்மையாரால் வெளியிடப்பட்டுள்ள புத்தகம் மற்றும் வாராந்திர பத்திரிகை பெயர்கள். தொடக்க கால முக்கிய தேசியவாதிகளை கண்டறிக. பசுமை புரட்சி என்றால் என்ன. பண்டைய ஆட்சி முறையின் 3 எஸ்டேட்டுகளை விவாதிக்கவும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போரில் பங்கு பெற்ற மைய நாடுகளுடைய பெயர்கள். அடுத்து 7 × 3 21. இதில் மறுமலர்ச்சிக்கு தாயமாக இத்தாலி எவ்வாறு விளங்கியது, ஏன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப முக்கியம். தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் பற்றி எழுதுக. வ.உ.சி. சிதம்பரனார் சுதேசி இயக்க முயற்சிகள் குறித்து எழுதுக. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து அப்படியே உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமாக சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க. வெள்ளையினை வெளியேறு இயக்கம், ராஜாஜி திட்டம், தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தின் செயல்பாடு, முதல் 2 ஐந்தாண்டு திட்டங்களின் சாதனைகள் நல்லா படிச்சுக்கோங்க. மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சியின் காரணங்கள், துயர விளைவுகள் பற்றி விவாதிக்கும். இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியடிகள் பங்கினை மதிப்பிடுக. ஒத்துழைமை இயக்கத்தை நடைமுறைப்படுத்தும் சூழலையும் அதன் விளைவுகளையும் விவரிக்கும். அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள், அதன் போக்கு விளைவுகளை குறித்து எழுதுக. தொழில் புரட்சி ஏன் முதலில் இங்கிலாந்து தொடங்கியது. நவீன சமூகத்தின் மீது அதன் தாக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட்டு முதல் உலகப் போருக்கான காரணங்கள், விளைவுகளை கணக்கிடுக. இந்திய தேசிய இயக்கம் நடைபெற்ற கீழ்கண்ட இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். சௌரி சௌரா, கொல்கத்தா, டெல்லி, வேதாரண்யம், தண்டி. அதே மாதிரி 2ஆம் உலகப் போர் ஏற்பட ஜெர்மனியும் ஹிட்லரும் எந்த அளவிற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை ஆராய்க. அதே மாதிரி கிபி 1920 முதல் கிபி 1950 வரையில தேசிய இயக்கத்தினுடைய நிகழ்வுகள் டைம்லைன் கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.